ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி வீட்டில் அவங்க அண்ணன் மனோகர் ரொம்ப அவசரமாக வீட்டுக்குள்ளார வந்து டிவியை பார்த்து டிவியோட ரிமோட்டை தேடிட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பதட்டமாக என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மனோகர் டிவி போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தா ஆனந்தி அந்த பத்திரிகைக்காரங்கள்ட்ட பேசுனாங்கல்ல, அந்த நியூஸ்லாம் வருது. அதெல்லாம் கேட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தி வராங்க, கூட குணவதியும் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க அப்பா விசாரிக்கிறாரு. எல்லா விஷயமும் சொல்லி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் குமரனோட தங்கச்சி அகிலா சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயம் எதுவும் சொல்லலை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியை எல்லாரும் பாராட்டுறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இங்கே ஆனந்தியோட வீட்டில் இருக்குது. அடுத்து குமரனோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரியமா இருக்காங்களா, அவங்க அதாவது ஆனந்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம்னா டிவியை போட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தணும்னு சொல்லி இப்போ டிவி நியூஸை போட்டு பார்த்ததுமே இப்போ குமரனோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாம் வந்து ரொம்பவுமே என்னாச்சு ஏதுன்னு சொல்லி இருக்கும்போது அதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா இருந்துக்கிட்டு, ஆனந்தி கூடயா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க அப்படி அவமானம் ஆகிடுமா இப்படி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் எப்பயும் பேசுவாங்களா, சும்மாவே பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தோம்னா குமரனோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அகிலா அதை நினச்சி ரொம்ப பெரிய ஒரு யோசனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்திக்கு ஃபோனும் பண்ணுறாங்க. பண்ணி ரொம்ப நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என்ன நடந்துச்சோ அதை ரிப்பீட்டடாக மறுபடியும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து ஆறுதல் சொல்லி விட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு. இப்போ பார்த்தா குமரன் வெளியில் ஹாஸ்பிட்டல் போயிருந்தார்ல செக்கப்புக்கு, போயிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ அகிலா கிட்ட பேசுகிறாரு. அகிலா வந்து அந்த டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. ஆனந்தி ஃபோன் வச்சதுமே அகிலா அப்பையிலேருந்து அப்படியே பார்த்தா அந்த டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. இப்போ என்ன இதுங்கும் போது அவங்க அம்மா அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பார்த்தா அதை கேட்டு குமரன் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஒருவேளை அந்த இது வெளியிலலாம் தெரிஞ்சுன்னா எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி ஆகிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஒரு கட்டத்தில் அதை பொறுத்துக்க முடியாது. அகிலா வந்து அப்படி நடந்துச்சுன்னா அதாவது அவங்க குமரனோட குடும்பம் தான் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா அதில் சம்மந்தப்பட்டது அகிலா தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் ஆனந்தி எப்படியெல்லாம் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒன்று விடாமல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு குமரன், அதே நேரத்தில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஒரு பக்கத்தை பார்த்தோம்னா அகிலா அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நமக்கு ப்ரோமோல ஏற்கனவே என்ன காட்டினாங்க அப்படின்னா, இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் இப்போ குமரனோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி நேராக கடைக்கு போயிடுறாங்க. கடையில் தான் ஆனந்தி இருக்காங்க. ஆனந்திக்கு போய் ரொம்பவுமே நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். அந்த ஸ்டோரி இன்றைக்கான எபிசோடில் காட்டியிருந்திருக்கலாம். பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு. இடையில கொஞ்சம் வீராவை காட்டினா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உதவி செஞ்ச ஆனந்திக்கு குமரனோட ஃபேமிலியிலேருந்து எப்படி நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.